வணக்கம். சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் திருமணி முத்தார் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் கனமழையை பயன்படுத்தி சமூக விரோதிகள் திருமணி முத்தாற்றில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவுகளை திறந்து விட்டுள்ளதால் சாய நுரைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் ஆங்காங்கே மழை போல் நுரைகள் குவிந்து காட்சியளிக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதிகளில் அனுமதியின்றி இயக்கப்படும் சாயப்பட்டறைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் திருமணி முத்தாறு சாயப்பட்டறை கழிவுகள் ஆறாகவே மாறியுள்ளது. எப்பொழுது மழை பெய்தாலும் ரசாயன கழிவுகள் திருமணி முத்தாற்றில் அதிக அளவில் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. மேலும் இந்த நுரைகள் காற்றில் பறந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் விழுவதால் மக்கள் அதிக அளவில் துர்நாற்றம், தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர். திருமணி முத்தாற்றில் கலக்கும் சாய கழிவுகளால் அருகே உள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர் மட்டமும் ரசாயன தன்மையாகவே மாறியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் சாய கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் திருமணி முத்தாற்றில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவுகள் நீர் திறந்து விடுவதால் ஆலையை கண்டறிந்து ஆலையை முழுமையாக மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.